அண்மை செய்தி. எனது கடவுள் சத்ரபதி சிவாஜி என பிரதமர் கூறியிருக்கிறார். சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவாஜியின் சிலை உடைந்து விழுந்தது. அது தொடர்பாக சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். எனது கடவுள் சிவாஜி என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தாயின் மகனான சிவாஜியை அவமதிக்கும் கூட்டம் நாங்கள் அல்ல எனவும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். எனது கடவுள் சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்த நிலையில் தற்போது இவ்வாறு பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எனது கடவுள் சத்ரபதி சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்த நிலையில் தற்போது இவ்வாறு பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இந்திய தாயின் மகனான சிவாஜியை நாங்கள் அவமதிப்பவர்கள் அல்ல எனவும் அவர் கூறியிருக்கிறார். எனது கடவுள் சத்ரபதி சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி இன்று மும்பையிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பால்கர் என்கிற இடத்திலே வத்வான் துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழாவிலே தற்போது கலந்து கொள்கிறார். அப்போது அங்கு தனது உரையை துவங்கிய பிரதமர் மோடி முதல் விஷயமாக நான் சத்ரபதி சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி ஒரு மன்னர் பேரரசர் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை அவர் கடவுளுக்கு இணையானவர். அவரது சிலை இடிந்து விழுந்த விஷயம் எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஆகவே நான் தலைகுனிந்து அவரது காலடியிலே மன்னிப்பு கேட்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சமீபத்திலே சிந்து துர்க் பகுதியிலே நிறுவப்பட்டிருந்த சிவாஜி சிலை கடும் மழை மற்றும் காற்றுக்கிடையே இடிந்து விழுந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். 35 அடி உயர சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததால் அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே சிவாஜி கடவுள் போல வணங்கப்படுபவர், மராட்டிய பேரரசர்களிலேயே மிகவும் பிரபலமானவர். ஆகவேதான் அவரது சிலைக்கு இப்படி நேர்வது மகாராஷ்டிரா மக்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்திருக்கிறது. மகாராஷ்டிரா முதல்வர் உள்ளிட்டோர் ஏற்கனவே இது குறித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியே இந்த விவகாரத்துக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு இந்த விவரங்களின் பின்னணியிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, சிலை நிறுவப்பட்டதிலே என்ன குளறுபடிகள் நடைபெற்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியே தற்போது மகாராஷ்டிரா மாநில மக்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். விரைவிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த வருட இறுதிக்குள் நடைபெற உள்ள தேர்தல் விரைவிலே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையிலே சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை இடிந்து விழுந்தது மகாராஷ்டிரா மக்களின் கோபத்தை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக திருப்பிவிடக் கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்கும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரதமர் நரேந்திர மோடியே தற்போது இன்று இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். கணபதி, தகவலுக்கு நன்றி.